பாஞ்சு வரைக்கும் நீங்கள் சால்வ் ஏலக்காய் மழை போடலாம். டீம் நல்லா ஒர்க் ஆகுது. அந்த முருகர் குறிப்பு இருக்கா யோகா ஜெயபிரி ஆட்டம் வாங்க. இன்னைக்கு தான் டிஸ்கஷன் பண்ணுறதா ஒரு தகவல். சரிங்க முருகன் சொல்லி கொடுப்பாங்க. என்னம்மா 2400 600 பேர் தாண்டிச்சு. ஒன்று 2400 இருக்கீங்க. 2600 அப்போ 2500 எங்கே வச்சுருக்கிறீங்க? வைக்கணும் இல்லைம்மா, வைக்கணும் இல்லை. 2500 தெரியணும் இல்லை. அப்புறம் போலாமா? ஆமாம், அப்படியே சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க. அப்புறம் பார்த்தம்மா 67 1 27 1 பார்த்தோம். யார் யார் அப்பீல் ஆகிருக்காங்க நம்மளுக்கு? சண்முக சார் போலாம். வாப்பா தம்பி, வேலை இருக்குமா நிறையா? முடிங்க, டக்குன்னு முடிங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகர் திருக்கோயிலுக்கு ஆகம விதிப்படி 12 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்துவதென்று ஒரு புறமும், பெருகி வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப முருகர் கோவில்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் பெருந்திட்ட வரைவின் வாயிலாக 17 திருக்கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெறுவது ஒரு புறம், அறுபடை வீட்டிற்கு ஒரே முறை சென்று அறுபடை முருகனையும் தரிசனம் செய்வதற்கு மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லாமல் உண்டு உறைவிடம் போக்குவரத்து போன்றவற்றை அரசே ஏற்றுக்கொண்டு அரசின் மானியமாக வழங்கப்பட்டு இதுவரையில் முருகர் பக்தர்கள் பயணித்த பக்தர்கள் அறுபடை வீட்டிற்கு 1622 பேர் இதுவரையில் கட்டணம் இல்லாமல் 60க்கும் மேற்பட்ட 70 வயதுக்குள்ளடங்கிய
மூத்த குடிமக்கள் பயணித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இவ்வரசு பொறுப்பேற்ற பிறகு பெரிய கோயில்கள் 2400 கோயில்களுக்கு குடமுழுக்கு நிறைவடைந்திருக்கின்றது. வருகின்ற 2ஆம் தேதி கூட 67 திருக்கோயில்களுக்கும் 3ஆம் தேதி 27 திருக்கோயிலுக்கும் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. சுமார் 2500 திருக்கோயில்கள் இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியோடு குடமுழுக்கு 2500ஐ தொடுகின்ற நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் முத்தமிழ் முருகர் மாநாட்டை தொடர்ந்து அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டில் லட்சோப லட்ச மக்கள் பங்கேற்று மேலை நாட்டைச் சேர்ந்த 17 நாடுகளிலிருந்து பக்த கோடிகள் வருகை தந்து ஒட்டுமொத்த ஒன்றியத்தையும் திரும்பி பார்க்க வைத்த அனைத்துலக முருகர்கள் மாநாட்டை முதலில் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கிய பிறகு நடத்தி காட்டிய பெருமை இந்த திராவிட மாடல் அரசுக்கு உண்டு. அதேபோல் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் 1003 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்காட்சி அரங்கினை மாத்திரம் பார்த்திருக்கின்றார்கள். லேட்டஸ்ட் டெக்னாலஜி 3D வசதியோடு கண்காட்சி அரங்கத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒரு தமிழ் ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு கண்காட்சியை குறிப்பிட்ட ஒரு 2 நாட்களில் இவ்வளவு பெரிய அளவு பக்தர்கள் பார்வையிட்டது இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டில்தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் இந்த மாத இறுதிக்குள், பிப்ரவரி மாத இறுதிக்குள் மேலும் 200 பக்தர்களை அறுவடை வீட்டிற்கு இலவசமாக ஆன்மீக பயணம் கொண்டு செல்வதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் முருகர் கோவிலில் மாத்திரம் பெருந்திட்ட வரைவுகள் என்று எடுத்துக்கொண்டால் திருச்செந்தூரிலே சுமார் 400 கோடி அளவிற்கு பெருந்திட்ட வளைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் நாம் ஏற்கனவே எங்கே கேள்விப்பட்டிருப்போம் என்றால் வட இந்தியாவிலே இருக்கின்ற திருக்கோயில்கள் தான் இவ்வளவு பெருந்தொகையில் திட்டப்பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும். முதலாக 400 கோடி அளவிற்கு முருகர் கோவிலுக்கு திட்டப்பணிகள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு ஆட்சி உண்டென்றால் அது இந்த ஆட்சியில்தான், இந்த முதல்வருக்குத்தான் அந்த பெருமையை சாரும். அதேபோல் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனை என்பதை நடத்தி காட்டி குடமுழுக்கையும் சிறப்பாக நடத்திய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. பழனியில் மாத்திரம், திருச்செந்தூர் பழனியில் மாத்திரம் சுமார் 240 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்ட பெருந்திட்ட வரைவு 98 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2வது கட்ட பெருந்திட்ட வரைவு 108 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதோடு மட்டுமில்லாமல் 50 கோடி ரூபாய் செலவில் மற்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கும் ஒரு 58 கோடி ரூபாயை கருவூலத்திற்கு செலுத்தியிருக்கின்றார்கள். அதேபோல் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் ஒரு பெருந்திட்ட வரைவு திட்டங்கள் ஏற்கனவே ஒரு பகுதி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2வது பகுதியாக 100 கோடி ரூபாயில் 2வது பெருந்திட்ட வரைவு பணி மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. திருத்தணி அருள்மிகு தணிகை முருகனுக்கு மாத்திரம் 183 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த திருக்கோயிலுக்கு ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் வருவதால் மாற்றுப்பாதை அமைப்பதற்கு 45 கோடி ரூபாய் செலவில் திட்ட மதிப்பீடு தயாரித்து வருகின்றார்கள். அதிலே தனியாரிடம் இருக்கின்ற நிலையை பெறுவதற்கும், இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இருக்கின்ற நிலங்களை வழங்குவதற்கும், பொதுப்பணித்துறையின் சார்பிலே இருக்கின்ற நிலங்களை வழங்குவதற்கும், அதேபோல் நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பிலே இருக்கின்ற நிலங்களை வழங்குவதற்கும் முக்கியமான இந்த நிலங்களை எடுப்பதற்குண்டான பணிகளை நம்முடைய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன், நம்முடைய ஆணையாளர் நம்முடைய ஸ்ரீதர், நம்முடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்கள் இந்த பணியை தினந்தோறும் ஆய்வு செய்து பணியுடைய முன்னேற்றத்தை அந்த திருக்கோயிலுடைய அறங்காவல் குழு தலைவர் ஸ்ரீதர் ஆகியோர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். அதேபோல் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் தற்போது 24 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிலும் பெருந்திட்ட வரைவிற்கென்று 30 கோடி ரூபாயில் பெருந்திட்ட வரைவிற்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகமே அதிசயிக்கின்ற வகையில் முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த கருங்கல்லாலான ஒரு முருகர் சிலையை மருதமலையில் நிறுவ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்.
அனுமதி வழங்கியிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதேபோல் சிறுவாபுரி முருகன் திருக்கோயில் வரலாறு காணாத அளவிற்கு செவ்வாய்க்கிழமைகளில் கூட்டம் அதிகரித்து வருகின்றது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையிலே நின்று இறை தரிசனம் செய்கின்ற சூழ்நிலை இருப்பதால் அந்த திருக்கோயிலுக்கு 16 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் 80% முடிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இன்னொரு 15 கோடி ரூபாய் செலவில் பெருந்தில வட்ட தயாரிக்கப்படுகின்றது. அந்த சாலையையும் அகலப்படுத்துவதற்கும் மாற்று சாலையை ஏற்படுத்துவதற்கும் 50 கோடி ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறையும் இந்து சமய அறநிலையத்துறையும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். குமரவயலூர் திருக்கோயில் வருகின்ற 19ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அந்த திருக்கோயிலுக்கு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின்படி அந்த திருக்கோயிலுக்கு சென்றபோது முன்புற மடங்கள் எல்லாம் சிதலமடைந்து கிடந்தன. அந்த பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு அந்த பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு வருகின்ற 19ஆம் தேதி நம்முடைய வயலூர் முருகனுக்கு மகிழ்ச்சியோடு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அங்கேயும் பெருந்திட்ட வளாக பணிகள் 30 கோடி ரூபாய் செலவிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதேபோல் காந்தல் அதற்கும் நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தோம். அது சிறப்புமிக்க சுற்றுலாத்தலமாகவும் இருக்கின்றது. முருகனுக்கு அங்கேயும் ஒரு 40 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிலையையும் மீண்டும் புறணமைத்து நல்ல முறையில் பராமரிப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. 11 கோடி ரூபாய் செலவில் அந்த திருக்கோயிலுக்கும் நாம் பெருந்திட்ட வரைவிலே பணிகளை துவக்க இருக்கின்றோம். இப்படி எண்ணிலடங்கா பணிகள், மொத்த பணிகள், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற பணிகள், அறுபடை வீடுகளுக்கு மாத்திரம் 275 பணிகள் சுமார் 801 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் அறுபடை வீடுகளுக்கு மாத்திரம் அதில் உள்ளடங்கிய பணிகளுக்கு இந்த அரசு செலவிடுவதற்கு, இந்து சமய அறநிலையத்துறை செலவிடுவதற்கு அனைத்து பணிகளும் முழு வேகமாக முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்பெருமான் முருகனுக்கு, தமிழ் கடவுளுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நெஞ்சியை நிமிர்த்தி இந்த துறை சொல்லிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இதற்கு முழு அளவில் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆதினகர்த்தாக்கள், அன்றைக்கினிய போரூர் ஆதீனம், அதேபோல் சிரவை ஆதீனம், மயிலம் ஆதீனம், தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை நல்கி வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குன்றக்குடி, அவர் பேர் முழுசா சொல்றார், குன்றக்குடி பொன்னம்பலார் அடிகளார் அவர்களுக்கும் சக்தி முருகனார் அவர்களுக்கும், இனிய தங்கை அன்பிற்கினிய தேசமங்கையர்கரசி அவர்களுக்கும், துறை சார்ந்த கூடுதல் ஆணையாளர்கள் நம்முடைய அன்பிற்கினிய திருமகள் அவர்களுக்கும், ஜெயப்பிரியா அவர்களுக்கும், கவிதா அவர்களுக்கும், திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்ற நம்முடைய ஜெயராமன் அவர்களுக்கும், நம்முடைய அன்பிற்கினிய ஸ்ரீதர் திருத்தணி குழு தலைவர் ஸ்ரீதர் அவர்களுக்கும், பழனி திருக்கோயிலை வெகு வேகமாக இறைப்பணிகளை, பக்தர்கள் தேவைகளை முடிப்பேன் என்ற சபதத்தோடு பழனி திருக்கோயில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற பாலசுப்ரமணியம் அவர்களையும், எங்களுக்கெல்லாம் பிதாமகனாக இருந்து இந்த துறையில் சிறு சிறு தவறுகள் நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டி, அதேபோல் துறை மீது யாரெல்லாம் இப்பொழுதெல்லாம் களங்கம் என்ற சேற்றை வாரி இறைக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அதை துடைத்தெறிந்து எங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் அளித்திருக்கின்ற அருமையா சுகிசிவம் அவர்களும் எப்பொழுதும் போல் எங்களுக்கு முழுவீச்சில் முழு வேகத்தில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார். இது மேலும் மேலும் இந்த பணிகள் சிறக்க எப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் ஆதரவும் உங்களுடைய ஆலோசனைகளையும் பெறப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு சென்று இதைவிட இன்னும் சிறப்பான பணிகளை மேற்கொள்ள துறை தயாராக இருக்கின்றது என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய அந்த 5 நிறுவனங்களுக்கு உண்டான இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு விட்டது. வெகு விரைவில் அது டெண்டர் கோரப்பட்டு மீன்வளத்துறையை செய்வதா அல்லது இந்து சமய அறநிலையத்துறை செய்வதா என்ற ஒரே ஒரு முடிவுக்கு தான் காத்திருக்கின்றோம். இன்னும் 2 நாட்களில் டெண்டர் கோரப்படும். யோசித்து ரேம்ப் போட்டதால் தான் அந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் அந்த சைடு போக முடியுது. யோசித்து ரேம்ப் போட்டதால தான் ஒரு சில வயதான மூதாட்டிகள் கைத்தாங்களாக நடத்தின்னு போகிறாங்க. நீங்கள் நிருபர் சொன்னதை நாங்கள் தட்டி கழிக்க விரும்பலை.
இதை நம்ம இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜேசி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு இருந்தாலோ இல்லை அதை இன்னும் வந்து மேம்படுத்துறதா இருந்தாலும் படித்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். முழுமையா? ஓகே. போகலாம், அப்படியே டிஸ்கஷனுக்கு போயிடுங்க. திருப்பரங்குன்றம் இல்லையா, அதை கேட்கணும் தான் நினச்சேன். நடராஜ் தான் ஆப்ரேட் பண்ணாமல் எங்கே சார் ஏறுவ மாதிரி நடந்துக்கிறாங்க. ஞான சார் அப்படியே மைக்லேயே சொல்லுங்கள். அவர் கொஸ்டின் பண்ணார்ல, அது என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். உட்காந்து சொல்லுங்கள் சார். மகாமண்டபத்தில் இப்போ வந்து புதுசாக ரேம்ப் வந்து இன்னைக்கு நைட்டு புதுசாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் சார். இப்போ வந்து HCL வந்து நம்ம டியூப்லைன் பைப் லைன்லாம் போட்டு இன்னைக்கு நைட்டு வந்து இருக்கிற ரேம்ப் எல்லாம் எடுத்துட்டு புது ரேம்ப் போடுறோம் சார். அந்த புது ரேம்ப் போடும்போது ஸ்டெப்பு வரட்டும். அதில் ரேம்பை ஒரே ஸ்லோப்பாக வச்சுருங்க. இடையிடையில் பீடிங் மாதிரி நின்று நடக்கிறதுக்கு போடுங்க. அடுத்து வந்து சேர்ற மணலை உடனுக்குடன் அப்புறப்படுத்துறதுக்கு அங்கே பணியாளர் நியமிங்க. பீச்சில் கேட்டுருவாங்க சார் சொன்னது பீச்சில்